ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 23, 2024. சங்கம யுகத்தில் நமது மனநிலையை உயர்ந்ததாக வைத்துக்கொள்வது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் நமது எண்ணங்கள் வீணாகின்றன என்றால், அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு நாம் வசப்படுகிறோம் என்றால், அல்லது மிகுந்த தொந்தரவடைகிறோம் என்றால், நமது நேரமும் சக்திகளும் விரயமாகின்றன. வாழ்க்கையில் பல விஷயங்கள் வருகின்றன, சென்றும் விடுகின்றன. இவை அனைத்தும் செல்வதற்காகவே வருகின்றன. கடந்து செல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்காக நமது உயர்ந்த மனநிலையை, நமது உயர்ந்த எண்ணங்களின் சக்தியை நாம் இழந்துவிடக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், எப்போது ஒரு பிரச்சனை வருகிறதோ, நம்மை சார்ந்தவர்கள் நம்மிடம் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்றால், நமது உயர்ந்த சிந்தனைகள் சிறிது நேரத்திற்காக மறைந்து விடுகின்றன. ஆனால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, நாம் நமது உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இருப்போமானால் நமது மனநிலையானது சீர்குலைந்து போகாது. நம்மிடம் டிராமாவை பற்றிய மிக அழகான ஞானம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் இதற்கு முன்னால் யாருக்கும் கிடைக்கப் பெறவில்லை. சுயம் பகவான் நமக்கு படிப்பிக்க வந்திருக்கிறார். எனவே டிராமாவின் ஞானத்தை நடைமுறையில் பயன்படுத்தி பலனடைவோம். மனதை ஸ்திரமாக வைத்துக்கொள்வோம். மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். இந்த உலக நாடகம் என்பது மிக அழகானதொரு விளையாட்டாகும். இந்த நாடகத்தில் யாருடனாவது உங்களுக்கு மோதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால், அதுவும் கர்மங்களின் கணக்கே ஆகும். மற்றபடி இந்த நாடகம் மிக அழகானதாகும். எவ்வாறு பாபா இதனை சாட்சி பார்வையாளராக பார்க்கிறாரோ அவ்வாறே நானும் பார்க்க வேண்டும். பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம். குழந்தைகளே, நீங்கள் பாபாவுக்கு சமமாக விரும்புகிறீர்கள் என்றால், எவ்வாறு நான் இந்த விளையாட்டை சாட்சி பார்வையாளராக பார்க்கிறேனோ அதுபோல நீங்களும் பாருங்கள். மேலும் எவ்வாறு நான் அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்கிறேனோ அதுபோல நீங்களும் செய்யுங்கள். உங்களிடம் யாராவது சரியாக நடந்து கொள்வதில்லை என்றால், அக்கம் பக்கத்தவர்கள் பகைமை உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால், உங்களை முன்னேற விடுவதில்லை என்றால், அவர்கள் மீதும் நீங்கள் சுப பாவனைகள் வையுங்கள். அவர்களும் பகவானுடைய குழந்தைகள் என்று பாருங்கள். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் விசேஷத்தன்மைகளையும் பாருங்கள். அவர்களும் உயர்ந்த ஆத்மாக்களே. இவ்வாறு நமது கண்ணோட்டம் மாறிவிடுமானால் நம்மை பற்றிய அவர்களது சிந்தனைகளும் மாறிவிடும். எனவே இன்று முழு நாளும் கவனம் செலுத்துவோம். எந்த விஷயத்திலும் நமது மகிழ்ச்சி பறிபோகக்கூடாது. நமது அமைதி சீர்குலையக்கூடாது. எந்த குழப்பத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மனநிலை ஆடி போகக்கூடாது. மகாவிஷ்ணு அவர்களின் சொரூபத்தை நினைவு செய்வோம். அவர் சேஷனாக படுக்கையில் பார்க்கடலின் நடுவே வீற்றிருக்கிறார். கடலில் நாலாபுறங்களிலும் அலைகள் இருக்கின்றன. ஆனால் விஷ்ணு அவர்கள் ஆடாது அசையாது உறுதியாக இருக்கிறார். விகாரங்கள் என்ற நாகப்பாம்பை தனக்கு அடிமையாக படுக்கையாக ஆக்கிவிட்டார். ஸ்ரீ லக்ஷ்மி அவர்கள் சரணங்களில் இருக்கிறார். அதாவது செல்வமும் சொத்துக்களும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்களின் சரணங்களில் இருக்கிறது. மேலும் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார். இது நமது சொரூபமே ஆகும். இன்று நாம் இந்த சொரூபத்தினை நினைவில் வைத்து தன்னைத்தான் உறுதியானவராக ஆக்குவோம். மேலும் முழு நாளும் நன்றாக பயிற்சி செய்வோம். நமது தேவ சொரூபத்தை பயிற்சி செய்வோம். மேலும் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை பயிற்சி செய்வோம். இந்த இரண்டு நினைவுகளுமே நம்மை உயர்ந்தவராக ஆக்கிவிடும். நம்மை பரம தூய்மையானவராக ஆக்கிவிடும். நமது பூஜைக்குரிய சொரூபமும் மிகுந்த தூய்மையான சொரூபமாகும். அது விக்ன விநாயகராக இருக்கலாம், இஷ்ட தேவி தேவதைகளாக இருக்கலாம், மகாவிஷ்ணுவின் சொரூபமாக இருக்கலாம். இவை நமது சொரூபங்களே ஆகும். இவற்றை நாம் எந்தளவிற்கு நினைவு செய்வோமோ அப்படிப்பட்ட சொரூபங்கள் நமது வாழ்க்கையில் தாரணையாகிவிடும். இன்று முழு நாள் நமது ஆத்மஸ்வரூபத்தை நினைவு செய்தபடி இந்த இரண்டு சொரூபங்களையும் பயிற்சி செய்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறையாவது
நமது இந்த 2 சொரூபங்களையும் அவசியம் நினைவு செய்வோம். ஓம் சாந்தி.